నన్బర్గులకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 100 கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்துருக்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் சந்தை வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் ஆடு வளர்ப்புக்கு தேவையான பொதுவான அத்தனை விஷயங்களை நம்ம வீடியோவாக போடலாம். நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய குட்டிகள் மொத்தம் 70. அதுலேருந்து ஒரு 50 குட்டிகளை நம்ம எடுத்தோம். ஜோடி வந்து 13,000 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தோம். லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 12, 13, 14, 15 இப்படி கலந்துருக்கு. ஆவரேஜாக ஒரு 13 கிலோ 14 கிலோ அந்த மாதிரி வரலாம். మొత్తం ఎన్ని పిల్లలు మనం ఎత్తింది? మీ పేరు చెప్పునా? నా పేరు నాగరాజన్న. మీరు ఒంగోలు పిల్ల తెస్తారా? ఒంగోలు పిల్ల. సరే, మొత్తం ఎన్ని పిల్లలు మనం ఎత్తింది? 50. ఎన్ని పిల్లల్లో మనం ఏరుకున్నాం వీటిని? 70 పిల్లలు. 70 పిల్లల్లో ఏరుకున్నాం. సరే, జత ఎంత పడినాయి ఇప్పుడు? 13,000. ఒక పిల్ల 6,000. ఒక పిల్ల 6,500. 6,500. ఈ పిల్లలకి ఏమి స్పెషల్ ఇప్పుడు? ఈ పిల్లలు తెలంగాణ పిల్లలకి మన పీలేరు పిల్లలకి ఏం డిఫరెంట్? ఒంగోలు పిల్లలు తేల్తాయనా? ఒంగోలు పిల్లలు తేల్తాయి, బాగా తేల్తాయంటే బాగా ఎదుగుతాయి అంటారు. మంచి సైజులో అవుతాయి. సరే, 6,500 ఒక పిల్ల. ఇది రేటు జాస్తి అంటారా పర్వాలేదంటారా? మీరు వారం అమ్ముతానే ఉంటారు కదా? రేట్ సీప్ అన్నయ్య 14,000 రూపాయల పిల్లలు తగ్గించి ఇచ్చిన 14,000 పిల్లలు 13 ఇచ్చేసినావు. తొలి బేరం ఇచ్చినావు. 14,000 ఎండబెట్టి అమ్మతాయి. ఏ పిల్లలు 14,000 అమ్ముతాయంటారా? తొలి బేరం వదిలేసి. సరే, పిల్లల్లో కొదం పిల్లలు అవన్నీ లేవు కదా? అన్ని పొట్టేలు పిల్లలే. సరే, ఏ పిల్లలు ఎంత మాత్రం కూర అవుతాయి మీ మదిపికి? 8 కేజీలు వస్తాయి. 8 కేజీలు అంటే అప్పుడు లైవ్ వెయిట్ 16 కిలోలు రావాలా? ఉంటాయా లైవ్ వెయిట్? కాటాకి 10 కిలోల పిల్లలు కూడా ఉన్నాయన్న. అన్నీ రావు, కొన్ని వస్తాయి, కొన్ని 10 కిలోలు కూడా వస్తాయి. యావరేజ్గా 8,500, 9 వస్తాయి. 8,500, 9 కిలోలు మాంసం వస్తుంది అంటారు, అంతే కదా? వేసుకో. நண்பர்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோடி 13,000க்கு சொல்கிறேன். தொலி பேரம்ன்றார். தொலி பேரம்னா ஃபஸ்ட்டு பேரம் வந்தது, அதனால் நான் வந்து குறைச்சி கொடுத்துட்டேன். இதே குட்டிக்கு வந்து காலையில் 14,000 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த குட்டிகள் நல்லா வரும், இது ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள், நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கறியை 10 கிலோ ஆகிற குட்டியும் இருக்குது, 6-7 கிலோ ஆகிற குட்டியும் இருக்குது. ஆவரேஜாக 8-9 கிலோ வரும்னு சொல்கிறாரு. அவ்வளோலாம் வராது. லைவ் வெயிட்டு நம்ம 14-15 வந்தாவே பெரிய விஷயம். ஆவரேஜாக ஒரு 13 கிலோ வந்தால் கூட போதும். குட்டிகள் எல்லாமே சைனிங்கான குட்டிகள், நல்லா வளரும், நோய் எதுவும் இல்லை, தெளிவாக இருக்குது குட்டிங்க. பொதுவாக இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் நிறையவே வந்தது. அதே மாதிரி வியாபாரிகளும் வந்தாங்க. நார்மலாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள், ஒங்கோல் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய குட்டிகள். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் குட்டிகள் தான் வருது. 20 கிலோ 25 கிலோ வரக்கூடிய பெரிய சைஸ் குட்டிகள். இந்த வருஷம் பக்ரீத்துக்கு எடுக்கக்கூடிய குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா பக்கத்துலேருந்து வருது. அதுவும் ஒங்கோல் குட்டிகள் தான். ஒங்கோல் பகுதியிலேருந்து தாயாடுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வளர்க்குறாங்க. அதுக்கு பிறந்த குட்டிகளை திரும்ப இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. ஒங்கோல் தாண்டி தெலுங்கானா பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வர குட்டிகள் எல்லாமே நல்லா ஹைட்டு வெயிட் இருக்குது. அதில் குவாலிட்டி பார்த்து எடுத்தோன்னு சொன்னால் பெரிய சைஸ், அதாவது ஹெவி சைஸ் வரக்கூடிய குட்டிகளாக அந்த குட்டிகள் இருக்குது. காரணம், அங்கேருந்து வர குட்டிகள் இப்போ மேக்ஸிமம் பெரிய சைஸ் குட்டிகளாக தான் அவங்க கொடுக்குறாங்க. வேக்சினேஷன்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபீடு, அதாவது அடர் தீவனத்துக்கு அவங்க பழக்கியிருப்பாங்க. அதனால் கொண்டு வந்த உடனே நம்ம ஸ்டால் ஃபீட்டுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட. இந்த சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கலர் நல்லாயிருக்கும், முகத்தில் கருப்பு இருக்கும், தாலியோடு இருக்கும். ப்ரீடிங்க்கு மற்றதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்தா அந்த 50 குட்டிகளை திருச்சி ஓலையூருக்கு அனுப்பணும். அது திருச்சி பக்கத்தில் ஓலையூர்னு சொன்னாங்க. அந்த பகுதிக்கு நம்ம அனுப்பணும். குடூர் சந்தையிலேருந்து ஏறக்குறைய ஒரு 500 கிலோமீட்டர் வருது. 490, 489 அந்த மாதிரி வருது. ஒரு ரூட்டை பொறுத்து ஏறக்குறைய ஒரு 500 கிலோமீட்ரு. ஒரு சில நண்பர்கள் இங்கே நேரில் வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி நண்பர்கள் எனக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிவிட்டு குட்டி எடுத்து கொடுக்க சொன்னிங்கன்னா குட்டி எடுத்து அனுப்பிடலாம். ஆனால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் போடணும்.
இப்போ ஜோடி நீங்கள் 13 ரூபாயில் வேணுமா 14 ரூபா வேணுமா எவ்வளோ சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்னவோ அதை பொறுத்து நம்ம எடுத்து அனுப்பிச்சிடலாம். நம்ம ஒரு குட்டிக்கு 100 ரூபா வாங்குகிறோம். நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரு குட்டிக்கு நம்ம 100 ரூபா வாங்குகிறோம். வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவோம். வண்டிக்கான வாடகை நீங்கள் கொடுத்துடணும். கிலோமீட்டருக்கு 20 ரூபா. இங்கேருந்து போகிற வண்டி 70 குட்டி 80 குட்டி போடலாம். பெரிய சைஸ் வண்டிங்க. குட்டியோட சைஸை பொறுத்து கொஞ்சம் எண்ணிக்கை கூடலாம் குறையலாம். ஆனால் நம்ம குட்டியை எடுத்து அனுப்பிட்டு அங்கே வந்து பணம் வாங்குறதெல்லாம் இல்லை. உங்களால் வர முடியலன்னா நம்மளால் உதவி செய்ய முடியும். ஆனால் ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் போட்டுடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா தான் பேங்க்லேருந்து எடுத்து அங்கே சந்தைக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு 30 குட்டி 40 குட்டி கேட்டிருந்தா இன்னொரு 30 குட்டியோ 40 குட்டியோ இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கினா தான் நமக்கு வந்து லாங்க்கெலாம் வண்டி அனுப்ப முடியும். ஸோ அதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் சொல்லிடணும். ரெகுலராக நம்மக்கிட்ட குட்டி எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அமௌண்ட்டை போட்டுருவாங்க, நம்ம அனுப்பிடுவோம். ஆனால் புதுசாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இவர் எங்கேயோ இருக்கார், இவரை நம்பி எப்படி பணம் அனுப்புறது, கரெக்டாக அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி நண்பர்கள் கேட்க தான் செய்கிறாங்க. சார் இவ்வளோ பணம் அனுப்புகிறோமே என்ன அத்தாட்சின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப அவங்களே கேட்டேன். என்ன அத்தாட்சி கொடுக்க முடியுங்க, நம்பிக்கை தான் இது. நம்ம 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நேர்மை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. வேணும்னா யாருக்காவது நான் குட்டி எடுத்து அனுப்பிச்சிருப்பேன். அவங்களில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து விசாரிச்சிங்க. ஏன்னா ஏதோ ஒரு லிங்க் இல்லாமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ண மாட்டீங்க. உங்களை விசாரிச்சுட்டு வேணா பணம் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. உங்கள் பணம் எங்கேயும் போகாது. கண்டிப்பாக நான் குட்டிகள் எடுத்து அனுப்புவேன். ஒரு வேளை குட்டிகள் எடுத்து அனுப்ப முடியாத சூழ்நிலை இல்லை குட்டிகள் செட் ஆகலைன்னா கண்டிப்பாக பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்துடுங்க. நேரில் வந்தால் நான் கூட இருந்தேன் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். ஆனால் முன்கூட்டியே தகவல் மட்டும் சொல்லிவிடுங்க. அந்த வகையில் இந்த நண்பர் கூட புதுக்கோட்டை பக்கத்துலேருந்து குட்டிகள் கேட்டிருந்தார். 1,75,000 ரூபா அனுப்பியிருந்தார். அது போன வாரமே அனுப்ப வேண்டியது. போன வாரம் வண்டி செட் ஆகலை. அதனால் இந்த வாரம் எடுத்து அனுப்பிச்சோம். இந்த குட்டிகளை ஜோடி 14,500ன்னு சொல்லி எடுத்தோம். முன்னாடி எடுத்த குட்டிகளை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள். குட்டிகள் எடுத்தது வண்டி வாடகை நம்ம சார்ஜ் போக ஒரு 17,000 சில்லரை வந்து மிச்சம் இருந்தது. அதை நான் அவருக்கு ஜிபே பண்ணிட்டேன். இந்த குட்டிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 குட்டிகள் பெரிய சைஸ் குட்டிகள், ஒரு 10 குட்டிகள் மீடியம் சைஸ் குட்டிகள். மீடியம் சைஸ் குட்டிகள்னாலும் நம்ம முன்னாடி எடுத்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள். ஆவரேஜாகவே ஒரு 16-17 கிலோ வரலான்னு நினைக்கிறேன். ஏய்யா బండికి ఎత్తుకు బండి బండి నువ్వు ఏడు రంగేస్తున్నా మళ్ళీ ఎందుకు బాగా వాళ్ళు ఇద్దరు పిల్లలు ఇంట్లో 7 ముందు వెనకాల పిల్లలే లేవు. బాగా వెంకటేశ్వర్లు కూడా లేడు మనిషి. బాగా పెట్టాలి కలర్ బాగా పెట్టా అడుగు ఇంక బండి అడుగు రావద్దు ఏమైనా ఇబ్బంది ఉంటే. 20 పిల్లలు జత ఎంత ఎత్తింది మనం ఇప్పుడు? 14,500. సరే మొత్తం ఒంగోలు పిల్లలేనా? మొత్తం ఒంగోలు జాతి పిల్లలు. ఇప్పుడు ఈ కొమ్ములు కూడా బక్రీద్ అంతా కొమ్ములు వచ్చినాయి. ఇంకొక 2-3 నెలలు ఇంక 3 నెలలకి ఎంత మాత్రం 3 నెలలకి ఎంత మాత్రం కొమ్ము కొట్టినది? ఇంక 3 నెలలకి ఎంత కొమ్ము వచ్చినాయి దీనికి? అంత వస్తుంది. ఇప్పుడు 3 నెలలు ఉంటాయనా? ఎన్ని 3 నెలల పిల్ల? సరే జాతి పిల్లే కదా అయ్యే. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 29, ஜோடி 11,650 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். எல்லாமே பொடி குட்டி, 2 மாத குட்டி. அவங்க அதுதான் வேணும்னு சொல்லி எடுத்தாங்க. அதனால் எடுத்து கொடுத்தோம். நம்ம நைட்டே வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 15 கிலோ இருக்கும். எல்லாமே நெல்லூர் ரக குட்டிகள். ஜோடி 14,500 சொல்லி 14,000 நிற்கிறாங்க. சின்ன சைஸ்னால் இது வேறு பேட்ச். இதுவும் நெல்லூர் ரகம் தான். 17, 18, 19, 20 அந்த மாதிரியான லைவ் வெயிட்டில் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 18 கிலோ வரலாம். ஜோடி 17,500 சொல்லி 17,000 நிற்கிறாங்க. நம்ம அதை கேட்கல.
కావాలంటే 5 పళ్ళు వేసుకో. இதுவுமே நெல்லூர் குட்டிகள் தான். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 14, 15, 16 அந்த வெயிட் இருக்கலாம். ஜோடி 14,000 சொல்லி 13,500 நிற்கிறாங்க. நம்ம கேட்கல, நெல்லூர் குட்டிகள் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஜஸ்ட்டு நம்ம வந்து சும்மா ஒரு ரவுண்டு பார்த்தோம், అவ்வளோதான். కన్నా వాళ్ళు అడిగితే 13.5 చెప్తున్నావు. దాస్ విషయం తెలిసిన సరే 14,000 కడతావు. నువ్వు 14,000 చెప్తే 14,000 కడతావు. అది లెక్క. ఆ లెక్కలు ఉంటాయి. ఏం లెక్క నీ లెక్క? నీ దగ్గరనే రానికుండా చేస్తున్నావా? 14,000 இதுவுமே நெல்லூர் குட்டிகள் தான். 17,000 சொல்லி 16,800 நிற்கிறாரு. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 18, 19 இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி காலையில் எடுத்தால் தான் விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. காலையில் நிற்கிற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்க எடுத்துகிட்டு கழித்த குட்டிகள் தான். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் இல்லைன்னா கூட பலமான, திடமான, குவாலிட்டியான குட்டிகளை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விலையை கூட கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரும்பாலும் ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நைட்டே நம்ம பார்த்து எடுத்துடுறது பெட்ரு. அதனால தான் நம்ம அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணிலேருந்தே குட்டிகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தரமான குட்டிகள் கிடைக்கும். தொலைச்ச இடத்துல இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்தில் வந்து எப்படி தேட முடியாதோ அந்த மாதிரி காலையில் வீடியோ எடுத்தால் நல்லா வெளிச்சமாக கிளாரிட்டியாக இருக்குன்றதுக்காக நம்ம காலையில் எடுக்க முடியாது. நைட்டு தான் வந்து நம்ம குட்டி எடுக்கிறோம். நைட்டு தான் தரமான குட்டிகள் கிடைக்கும். அதனால் நம்ம நைட்டே எடுக்கிறோம். கொஞ்சம் கிளாரிட்டி కమ్మిగా தான் இருக்கும். అడ్జస్ట్ பண்ணி అంత పెద్ద 13,000 వేసినాము. కొమ్ము కొట్టినట్టు రేటు చూసి చెప్పు. ఆ రేటు చెప్తే నిలవరు వాళ్ళు. ఆ రేటు చెప్తే నిలవరు. నా చూసి మీ పిల్లలు వేసింది ఎంత అడుగు, వాళ్ళ పిల్లలు వేయించిన ఎంత అడుగు, ఎంత. இது எல்லாமே ஒங்கோல் குட்டிகள். அந்த முகத்தை பார்த்தாவே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஜோடி வந்து 13,800 சொல்கிறாரு. அது கம்மி தரமாட்டேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் குட்டிகள் பெரிய சைஸாக இருக்குது. ஒரு 15, 16, 14 அந்த ராகத்திலே இருக்குது அதிகமாக. இது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். கொஞ்சம் சின்ன சைஸு. காலையில் எடுத்தோம். மொத்தம் 30 குட்டி எடுத்தோம். ஜோடி 11,000 சொல்லி பேசி எடுத்தோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நைட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சின்ன சைஸ் குட்டிகள் தான். அதனால தான் அந்த ரேட்டு கொடுத்தாங்க. 11,000 நம்ம பேசி முடித்த பிறகு இடையில வேறு யாரோ வந்து விலை பேசுனாங்க. 11,800 12,000 கேட்டாங்களாம். அப்போ திடீர்னு அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பணம் கொடுத்துருந்ததுனால நம்ம ஒத்துக்கலை. அங்கே எல்லாமே ஒரு கூட்டம் கூடிச்சு எல்லாருமே சேர்ந்து அப்புறம் போனால் போதுன்னு சொல்லிட்டு குட்டி மேலே ஒரு 150 கொடுத்து திரும்ப இதே குட்டிகளை எடுத்தோம். சந்தையில் இப்படியெல்லாம் கூட நடக்கும். அதனால தான் நம்ம முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்துட்றது. கொடுத்துமே அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க எடுத்தாங்க. ஜோடி வந்து 12,200 சொல்லிட்டு. நம்ம எடுத்த அதே சைஸ் குட்டிகள் தான். இன்னொரு 1,000, அதாவது ஜோடி மேலே ஒரு 1,000 கூட வச்சு எடுத்தாங்க. జత ఎంతన పడినాయి? జత ఎంత పడినాయి? 12,200. యా ఊరు మంది? ఎన్ని పిల్లలు ఉన్నాయి? 25. 25 పిల్లలు.